ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். சண்டே ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுக்கிறோம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சைஸில் வெட்டின்னு வந்தால் போதுமா, இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும். நல்லா அலசிட்டோம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறோமா, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் பொடியோ. இஞ்சி பேஸ்ட்டு போடலாம், ஒரு ஸ்பூனு. மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாமா. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், அது தேவையான தண்ணி போதும். நல்லா மூடி ஒரு 4 விசில் வரட்டோமா. ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாமா. நம்ம லவங்கு வச்சுக்கிறோமா, ஒரு 6 கடல் பாசி வச்சுக்கிறேன், 3 பட்டை வச்சுக்கிறேன், அன்னாச்சி போட்டு மராட்டி மட்டும் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் அப்படியே பவுட்ரு பண்ணுறதுதான். நம்ம சைடில் மட்டன் வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே தேவையான பவுடரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலாலாம் வறுத்துட்டு அதை வறுக்கும் போதே நல்லா வாசனைங்களா. மட்டன் வறுத்து தான் போதும். நல்லா வறுத்தாச்சு. இது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். வாங்கம்மா, மட்டன் வறுத்துக்கலாம். எண்ணெய் போட நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் போதும். வாங்கம்மா, எண்ணெய் கழித்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு பிடி பூண்டு நெசுக்கி வச்சுக்கிறேம்மா. ஒன்றும் பாதிமா. ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறோமா, சின்ன வெங்காயம் பொடியோ போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன், பூண்டு நெசுக்கி போட்டுக்கிறேன். ஒன்றும் பாதிமா கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். தனி மிளகாய் பிடிக்குமா, ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம் போதும். கொஞ்சம் எங்கள் குழம்பு பொடி போட்டுக்கிறோமா, ஒரு 1/2 ஸ்பூனு. வீட்டு மிளகாத்தூள். ஏன்னா மஞ்சள் கறியிலே போட்டாச்சு, அதனால இப்போ போட வேணும். வாங்கம்மா, மட்டன் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் இந்த தண்ணி கிரேவி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெடி மிளகா நெடியெல்லாம் போட்டோம். கொஞ்சம் கொதிச்ச பேர் போடலாம் மட்டன். இதில் இருக்கிற மிளகா நெடியெல்லாம் போயிடுச்சு. இந்த மட்டன் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சேன். இப்போ மட்டன் அதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாமா. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலராக எண்ணெய்லாம் ஒதுங்கி வந்துடுச்சு. இந்த பவுட்ரு நுணுக்கி வச்சுருந்தாலுமா மசாலா வறுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இந்த மசாலா போடுறது தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் செம்மையாக கொடுக்கும். செம்மையாக கொடுக்கும். நல்லா வாசனமாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கடையில் விற்கிற கரம் மசாலாலாம் ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலா வறுத்துட்டு இதேமாதிரி பவுடர் மாதிரி நுணுக்கி போடுங்க. அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை போட்டு எங்கள் அத்தை கலரும் போதே நல்லா வாசனையாக வருது. செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல வாசனை. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும். பாருங்கம்மா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வறுக்கணுமா. இந்த மாதிரி வறுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா பாருங்கள் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு சூப்பராக வருது. எல்லாம் பிரிஞ்சு வருது. எங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா பண்ணிவிட்டு மீன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். வாங்கம்மா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட் மாற்றிக்கலாம். எல்லாம் பக்காவாயிடுச்சு. வாங்கம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை நல்ல டேஸ்ட்டுமா இது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாமா. சாம்பார் சாதத்துக்கு தயிர் தாளிச்சிட்டு கூட சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கம்மா. ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மட்டன் சுக்கா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கறி வெந்திருக்கு. சூப்பராக செம்ம ஜூஸியாக இருக்குது பார்க்கவே. பாருங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குமா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வெந்தது பாருங்க. பாருங்க எப்படி கேமரா ஜூம் பண்ணி காட்டுறோம் எப்படி வெந்திருக்கு பாருங்க. பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த மசாலா நல்லா கறியில் நல்லா ஊறி இருக்குது. நம்ம அரைச்சி போட்ட கரம் மசாலாலாம் நம்ம கடையில் வாங்கி போடாதீங்க. வீட்டிலேயே வறுத்துட்டு இதை நுணுக்கி போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.